Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க. 3 வாழைக்காய் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து செவ்வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து போன வாரம் அறுத்தது மரத்தில் இருந்து ஐஸ்பெட்டில் வச்சுட்டேன். இன்றைக்கி தான் முடிஞ்சு நம்மளுக்கு செய்கிறதுக்கு. வெட்டி ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு 3 விசிலுக்கு வச்சு வேக வச்சுருங்க. வாழைக்காய் வந்து மேலே வைங்க, உருளைக்கிழங்கு வந்து கீழே வச்சுருங்க. நம்மளுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். இப்போ 3 விசிலுக்கு போடுவோம். இப்போ 3 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சென்று திறங்க. வாழைக்காய் மேலே வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கீழே உள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். வாழைக்காய் வந்து ஆவிப்பட்டாலே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ரொம்ப அவிக்க வேண்டியதில்லை. எல்லா தோலையும் உரிச்சுக்கிறோங்க. சுடிச்சுட்டவே உரிச்சிருங்க. எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இப்போ நல்லா நச்சுக்கிறோங்க. உருளைக்கிழங்கு நக்கிறது இருந்தால் எடுத்து நச்சுக்கிறோங்க. முதல்ல இப்படி ஸ்பூன்ட்டு இப்படி உடச்சி விட்டுட்டு நச்சியண்டா ஈஸியாக நச்சிரும். இல்லைன்னா நம்ம நல்லா பெரிய தட்டில் போட்டுக்கிட்டு நச்சியண்டாலும் ஈஸியாக நஞ்சிரும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நச்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி ஆக்கியாச்சு. இந்த கிழங்குக்கும் வாழைக்காய்க்கும் உள்ள உப்பு போட்டுக்கிறோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போடலாம், 1/2 ஸ்பூன் போடலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் உரப்பில்லாத மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு உரப்பு வேணாட்டா மிளகாத்தூளை தவிர்த்துக்கிறங்க. அப்புறம் கஸ்தூரி மெட்டி கொஞ்சோன்னு போடுங்க வாசத்துக்கு. அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் 1 ஸ்பூன், வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, பூண்டு 1 ஸ்பூனு, இஞ்சி 1 ஸ்பூனு, ஒரு மிளகாயை பொடிசாக வெட்டிக்கிறங்க, கொத்தமல்லி இலை 2 ஸ்பூனு, திருநூறு பச்சலை ஒரு 4 இலையை பொடிசாக வெட்டி போடுங்க. இதெல்லாம் வாசத்துக்கு உள்ளது தான். இதெல்லாம் நம்ம நாட்டு பொருள், வாசப்பொருள். அப்புறம் வந்து 1 ஸ்பூனு சோள மாவு போட்டு கிண்டிக்கிறேங்க. கிண்டிட்டிங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம கபாப் ஈஸியாக செஞ்சிடலாம். கையிலே பிணைஞ்சிக்கிறோங்க. அதான் நம்மளுக்கு ஈஸி. இப்போ மாவெல்லாம் பிணைஞ்சிருங்க. இப்போ பிணைஞ்சாச்சு. இப்போ கையில் வந்து நம்மளுக்கு எண்ணெயாக தண்ணியாக எதுவுமே தேவையில்லை. அது வந்து மாவு வந்து நல்லா பதமாக தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்படி குச்சியை வச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிறங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் கிடையாது. இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வர அந்த மசாலா பொருள் இது போட்டிருக்குறோம். ஒரு ஸ்பூனு சோள மாவு போட்டிருக்குறோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது உருட்டுறதுக்கு. இன்னொன்று சொல்லி காட்டுறேன் பாருங்கள். குச்சியை நடுவுக்க வைங்க. உங்களுக்கு குச்சி கருகி போயிடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. குச்சி இல்லாதவங்க வந்து அலுமினியம் பேப்பர் வீட்டில் இருந்தால் அதை குச்சி மாதிரி உருட்டி அதில் செய்யலாம். இல்லைன்னா சும்மாவே நம்ம உருட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ பெருசாக முடியாது. இதில் பாதி ஒரு உருண்டைக்கு 2 போடலாம். இப்போ பாருங்கள், அலாக்கீழெல்லாம் மூடிடணும். அந்த மாதிரி மூடிடுங்க. இல்லைன்னா நம்ம வந்து சுட போகும்போது நம்மளுக்கு வந்து கலரும். அதை பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ கையில் உருட்டுறது எப்படி அப்படின்னு, குச்சி இல்லாமல் உருட்டுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வடை மாதிரி கூட நம்ம போடலாம். நம்ம விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கரலாம். கபாப் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்படி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னாவும் செஞ்சிருச்சு. சின்ன வந்து இன்றைக்கி உதவி செஞ்சு ஒரு இது உருட்டியாச்சு. இந்த பாருங்கள், இன்னும் ஈஸியான ஒரு இதை பாருங்கள். இப்படி உருட்டிக்கிட்டு ஒரு டேபிளில் வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கட்டையில் இதுலேயும் வச்சு செஞ்சிங்கன்னா அழகாக உருட்டிடலாம். அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போவே சுட வேண்டியதான். தோசைக்கல்லாம் சுடு பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் எண்ணெயை முதல்ல விட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லாம் சுத்தமாக தொடச்சிக்கிறேங்க. நம்மளுக்கு இது தேவை வந்து ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் எண்ணெய் தான், ரொம்பலாம் இல்லை. மேலே லைட்டாக தொளிச்சு விடணும் எண்ணெய். அப்புறம் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் அதில் அடுக்குங்க. குச்சி வச்சது வந்து 7 வந்துச்சு, குச்சி இல்லாத 2 வந்துச்சு. இது மொத்தம் 4 பேர் 5 பேருக்கு இது தாராளமாக போதும். அப்புறம் லைட்டாக எண்ணெயை தொளிச்சு விடுங்க. எண்ணெயை வந்து மேலே தொளிச்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை திருப்பி விடுற நேரம் நம்ம வந்து எண்ணெயை தொளிக்கணும்.
இந்த மாதிரி குச்சியை பிடிச்சிக்கிட்டு இப்படி மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க. கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து வச்சுக்கிறோங்க குச்சியை, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையை சுட்டுறோம், பார்த்துக்கிறோங்க. இது மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணும். கறியை போச்சுட்டா ஒன்றுத்துக்கு முடியாது. திருப்பி விட்டு எண்ணெயை தொளிச்சுக்கிறோங்க. 4 பக்கமும் நம்மளுக்கு வந்து வேகணும். சைடும் வேகணும், நடுவுக்கையும் வேகணும், அந்த சைடும் வேகணும். இது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இது நம்ம வந்து மதியமே செஞ்சு வச்சிட்டோம்னா ஈவினிங்க்கு நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த சட்னியை கூட அரைச்சி நீங்கள் வந்து ஐஸ் பெட்டிகளை வச்சிடலாம். இந்த மாதிரி கிட்டால் இழுத்து வச்சுக்கிட்டு இப்போ கடைசியில் என்ன செய்யணும், அடுப்பை ஏற்றி விட்டுக்கிறணும். அந்த அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் வரும். அடுப்பை ஏற்றி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிரட்டி வச்சு நல்லா ப்ரௌனாக போனதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அரபு நாட்டில் எப்படி இந்த கபாப் ஃபேமஸோ இந்த ஊரில் வந்து இதே மாதிரி சாத்தேன்னு ஒரு ரெசிபி இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குச்சி இல்லாமல் செஞ்சதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிற வேண்டியதுதான். நம்ம செஞ்சதை ஃபுல்லாக ஒரு அகலமான கடாயில் வச்சுருங்க. வச்சு கறியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சோன்னு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை போட்டு வெளியே போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருங்க. உங்கள் மூடி நல்லா இறுக்கமாக இருக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து புதினா சட்னி செய்வோம். 1 கப்பு புதினா, ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி. இதில் கூட நீங்கள் வந்து ஒரு 5-6 திருநூற்று பச்சை எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா கம்மாமன்னு மணக்கும். அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 1 போடுங்க, ரொம்ப உரைக்குது. அப்புறம் வந்து தயிர் 1 கப்பு, 1 ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸு, உப்பு. உங்களுக்கு கொஞ்சம் சீனி வேண்டாம், கொஞ்சமாக சீனி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க, அவ்வளோதான். சட்னி ரெடி. இந்த ரெசிபி வந்து எனக்கு வந்து குக் வித் கோமாளில் அஸ்வின் செய்யும்போதே எனக்கு தெரியும் இப்படிலாம் இருக்கிறது. அதை பார்த்து தான் நான் வந்து செஞ்சேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பாருங்கள். பார்த்திங்களா, புகை வெளியே போகவே இல்லை. நம்ம மூடி நல்லா இறுக்கமான மூடி. அப்புறம் அதை எடுத்துட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கரலாம். நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இது ஈஸியாக ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த புகை வந்து இழப்பு ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. அப்புறம் அளவு பண்ணணும். எலுமிச்சங்காய் இதில் வச்சு உங்கள் ரசனையை தக்கன நீங்கள் அளவு பண்ணிக்கிறங்க. இந்த புதினா சட்னி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி சோஸு, சில்லி சோஸு, மயோனீஸு என்ன வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mas Kitchen. Bye, see you soon.